அட விடுங்கண்ணே போயினே ஒரு மேட்ச் தோத்ததுல இப்படியா அழுகுறது. டேய் இந்த சின்ன பசங்களா வச்சு அடிச்சுட்டே இருக்கடா. நான் அத கூட பெருசா நினைக்கலடா. ஆனா ஹோம் கிரவுண்ட்ல சிஎஸ்கே தோத்து போனதுக்கு கொஞ்சம் ஓவர் ஆடிட்டேன். அங்க வச்சு ஜடேஜா கலாய்க்கிறதும் டோனிட்ட போய் பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டேன். இப்ப அவங்க நம்ம கலாய்ப்பாங்களே அத நினைச்சாதான் ஈர கோலையில அப்படியே பதறுது. அடுத்த மேட்ச் ஜெயிக்க தெரியா வெளியில நம்ம தலை காட்ட முடியாது. அத நினைச்சாதான் கொஞ்சம் கலக்கமா இருக்கு. ஆனா ஒண்ணுனே நான் கூட உங்க பெரிய டீம் தொடர்ந்து 2 பெரிய டீம் அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா பொசுக்குன்னு போய் அடி வாங்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லனே. டே ரொம்ப ஆறாத. நீ அடிச்சது கூட நான் கவலைப்படலா. ஆனா இந்த சிராஜன் ஒருத்தர் இருக்கான்ல அவனை பொத்தி வளர்த்த மணிமேகலன்ட்டு வளர்த்தா. ஆனா கடைசியில அவனே இப்படி நெஞ்சில பாய்வான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. 3 விக்கெட் நெஞ்சில குத்துறாப்ப டப்புன்னு எடுத்துட்டாங்க. அதை நினைச்சா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. விடுங்க வர்ற மேட்ச்ல நீங்க ஜெயிச்சுக்கோமனே. எந்த ஜெயிக்கிறது அடுத்த மேட்ச் ஜெயிக்கும் புள்ளியும் நம்ம இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு கிளிகிளின்னு கிழிச்சிட மாட்டாங்க. ஓ நான் மட்டும்